எடுத்து போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வெட்டி திருப்ப புதுசாகவே பெரிய வேலை தான். மொழிவு பண்ணி ஒரு மாடல் மேக்ஸி செமி சீட்டில் ஒரு வித்தியாசம் 63 வந்தாலுமே இண்டி மாதிரி மாற்றி கொடுப்போம். கழிவுக்கு மாறி பஸ்ஸை பார்த்த உடனே இதில் ஒரு போகணும் போல தோணுது. காப்பி கிளிநொச்சி பங்களாதேஷில் ஒரு பஸ் ஒன்று பிறந்தது பார்த்தீங்களா வீடியோ? வவுனியா கல்மடு. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கோம் சொன்னால் கிளிநொச்சியில் நின்று கொண்டிருக்கிறோம். கிளிநொச்சியில் சரியான வெயில், பட்ட வெயில் அடிக்குது. ரொம்ப கஷ்டத்துக்கு மாத்திரம் தான் கிளிநொச்சி போய் கொண்டிருக்குது. ஓகே, இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் சொன்னால், எங்களுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அழகான பஸ் ஒன்று இருக்குது. ஸோ இந்த பஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகான தோட்டத்தில் இருக்குது. இந்த பஸ்ஸெல்லாம் எங்கேருந்து செய்து வருது அப்படின்னு பார்த்தால் வேறு எங்கேயும் இல்லை, கிளிநொச்சியில் தான் செய்கிறாங்க. அந்த கடையை தான் போய் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகும். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு பாருங்கள், சும்மா ஒரு 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 பாருங்கள், ஒரு பஸ் இந்த வேலை நடக்குது, அங்கே தான் போக போகிறோம். ஓகே, இப்போ நாங்கள் அந்த கடைக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். முன்னுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன, என்னை பார்க்காதே, ஆஹா. முன்னுக்கு வவுனியா கல்மடு பஸ் ஒன்று வேலை நடந்து கொண்டிருக்கு போல். அண்ணா வணக்கம். அண்ணன் வணக்கம். வணக்கம். நாங்கள் மைக்க ஒருக்கா போட்டுக்கொள்வோம். போய் விடுறேண்ணே. ஓகே, வணக்கம். வணக்கம். என்ன பேர் அண்ணாவுக்கு? முருகேஷ் துஷ்யந்தன். ஓகே, இப்போ நாங்கள் எங்கேருந்து வந்திருக்கோம்னு சொன்னால் நாங்கள் ஒரு யூடியூப் சேனல் அண்ணன். இப்போ என்னென்றால் இந்த இடத்துல பஸ்ஸுகள்லாம் வந்து செய்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஆமாம். ஓகே, அதை பஸ் செய்கிறதுக்காக உங்களோட அனுபவங்கள் இது தொடர்பாக தான் காய்க்க வந்திருக்கிறோம். கலப்பம் சொல்லுங்கள். ஓகே, சொல்லுங்கள், எவ்வளோ காலமாக இந்த தொழில் செய்து கொண்டிருக்கிறீங்க? நான் ஏறக்குறைய 23 வருஷமாக இதான் 17 வயசுலேருந்து செய்துருக்கேன். இப்போ எனக்கு 40 வயசு. பஸ் வேலை தான் நான் செய்துருக்கேன். பஸ் தான் மெயின். ஓகே, இப்போ அதில் எல்லாம் செய்கிறது தான். இப்போ கூடுதலாக மெயின் வேலையாக பஸ்ஸை தான் மெயின் பண்ணி செய்வேன். இது வந்து இப்போ உங்களோட சொந்தக்கார? இது இந்த சொந்தக்கார. இதுலேருந்து செய்து கொண்டிருக்கிறீங்க. ஓகே, சின்ன வயசுலேருந்து இதுதான் உங்களோட தொழில்? 17 வயசுலேருந்து இதுதான் தொழில். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒரு பஸ் வந்து இப்போ வேலை நடந்து கொண்டிருக்குது. இது இப்போ வேலை நடந்து கல்மடுவிலேருந்து வந்திருக்கு. வவுனியா கல்மடுவிலேருந்து வந்திருக்கு. அது வவுனியா 14 வருஷத்துக்கு முதல் நான் செய்த பஸ் திருப்ப என்னட்டே வந்திருக்கு. ஆடுதா, இப்படி ஒரு பஸ் வேலை செய்து முடிக்கிறதுக்கு எவ்வளோ காலம் இருக்கும்? எங்களுக்கு நாங்கள் கஸ்டமருக்கு வேகமாக வேலை முடித்து கொடுக்கணும். கஸ்டமர் எங்களால் இடைஞ்சல் கூட அவைகளுக்கு வேகமாக கொடுத்தா அவையிலும் 4 காசு சம்பாதிப்போம், நாங்கள் 4 காசு உழைக்கலாம். ஏறக்குறைய 1.5 மாதத்துலேயே ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து பொடி வேலை கம்ப்ளீட் ஆச்சு. ஃபுல் வேலையும் செய்வீங்க? ஃபுல் வேலையை பெயிண்டிங், வயரிங், ஸ்டிக்கர், டிங்கர், மெக்கானிக் எல்லாம் 1.5 மாதத்தில் நாங்கள் கொடுப்போம். 1.5 மாதத்தில். ஓகே, இப்போ இந்த மாதிரி முழு வேலையும் உள்ள ஒரு பஸ்ஸை கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்தால் 1.5 மாதத்தில் செய்து கொடுக்கும்போது கிட்டத்தட்ட எவ்வளோ செலவாகும்? எங்களுக்கு வச்சால செலவு போகும், நியாயமாக போகும். பெருசாக லாபம் எதிர்பார்க்கலாது, ஒரு குறிப்பிட்ட காசு பார்க்கலாம். ஓகே, நீங்கள் செய்த பஸ் தான் முன்னுக்கு நிற்கிது, வெளியே நிற்கிற பஸ் நான் செய்த பஸ். சரி, ஓகே. இப்போ இந்த பஸ்ஸை பற்றி எங்களுக்கு ஒரு சொல்லுங்கள். 4 மாதம். அப்படியா? இப்போ செய்து கொண்டிருக்க பஸ்ஸை பற்றி ஒருக்கா சொல்லுங்க. இந்த பஸ்ஸை பொறுத்த மட்டும் இது இப்போ கரெக்டாக இருக்குது. ஃபுல்லாக வெட்டி போட்டு மேல் கூடு தான் எடுக்க போகிறது. மேல் கூடும் தட்டும் தான் எடுக்கும். தட்டும் சேசி மற்ற எல்லாம் புதுசாக தான் வைக்க போகிறோம். புதுசாக இதெல்லாம் இனி பயன்படுத்த முடியும். இதெல்லாம் பயன்படுத்தி இது கம்ப்ளீட்டாக மேல் கூடு அப்படி கூட்டையும் கீழ் தட்டும் எடுத்து போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வெட்டி திருப்ப புதுசாகவே பெரிய வேலை தான். இப்போ கொஞ்சம் காலமும் எடுக்கும். காலம் எடுக்கும். காலம் இல்லை, நாங்கள் 1 மாதத்தில் 1.5 மாதத்தில் பெயிண்ட் எல்லாம் அடித்து கொடுப்போம். அதுதான். ஒரே நேரத்தில் இப்போ 2 பஸ் அப்படி எல்லாம் வந்தால் கஷ்டமாக இருக்கும். 2 பஸ் வந்தால் கஷ்டம் தான். நான் வேலை நிற்கணும் தானே, ஆகல் இருக்கு, 6-7 பேர் நிற்கணும், மாறிச்சாரி வேலை செய்கிறது. ஓகே, இப்போ இந்த மாதிரியான பஸ் வேலை இருக்கிறவ சரியான ஒரு கராச்சி கொண்டு போய் சேர்க்க முடியாமல் இருக்கலாம். ஸோ அப்படி உங்களை தொடர்பு கொண்டு இப்படி வரதுண்டா உங்களோட ஃபோன் நம்பர் இருக்கா சொல்லிவிடுங்க. எனது ஃபோன் நம்பர் 077 6092 123. ஓகே, அந்த சுவரில் எழுதியிருக்கீங்க, அதுதான் அந்த நம்பர் தான். அப்படியே ஜூம் பண்ணி விட்டுருவோம். சரி, எப்படியாப்பட்ட வாகனம் வந்தாலும் பஸ்ஸை பொறுத்தமல்ல மாடல் மாற்றுறதோ, இப்போ நீ மாடலுக்கு மாற்றுறோம், என்ன விதமாக வந்தாலும் இப்போ வேலை செய்யும் போது இல்லை வயரிங் செய்யணும். அதுக்கு ஆக்கள் விட்டு செய்வீங்களா நீங்களே செய்வீங்க? இல்லை, ஆக்கள் இருக்கு எல்லாத்துக்கும். ஓகே, இப்போ பஸ்ஸுக்குள்ளே எல்லாம் போய் காட்டுங்களேன். என்னென்ன எங்களுக்கு பஸ்ஸுன்ற தெரியாது, டயர் தெரியும், இந்த கதவுகள்லாம் தெரிய மாட்டேன். ஆஹா, என்ன முன்ன இதெல்லாம் ஃபுல்லாகவே நீ புதுசு தான், கூடு தான் எடுக்க போகிறோம்.
சாமானெல்லாம் நாங்கள் கொழும்புல இருந்தால் எடுக்கிறோம். வவுனியா கல்மடு ஓடின பஸ் என்ன? நாங்கள் சாமானெல்லாம் வவுனியாலேருந்து வண்டாபுரம் கொழும்பு இதெல்லாம் புது புது பொருள் மிஷினில் வச்சுருக்கிறோம். அதுதான் எங்களோட சாமானெல்லாம் வெளியில் போய் கடையில் வாங்க எல்லாமே எங்களோட ரெடிமேட்டாக நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். உடனே கம்பெனியில் ஆர்டர் பண்ணி சாமான் எடுத்து சாமான ஸ்டோக்கில் வச்சு இப்போ இதுலேருந்து எடுக்கிற அந்த இரும்பெல்லாம் கழிவுக்கு போயிடும். தகரங்கள் இப்போ சீட்டு வேலையாக சீட்டு வேலையெல்லாம் செய்திருக்கோம். சீட்டுக்கு குஷன் அடிக்கிறது எல்லாம் முழு வேலையுமே நாங்கள் செய்து கொடுக்குறோம். ஷீட் குஷன் அடிக்கிறேன் இங்கேவா இல்லாட்டி வெளியில் செய்து எடுக்கிறீங்க? வெளியில் ஆக்களை கூப்பிட்டு வச்சு செய்து கொடுக்குறோம். இங்கே வச்சு செய்வீங்க. ஓகே ஓகே. பஸ்ஸுக்குள்ளே போகலாதா? ஏறலாம், பின்னால் ஏறி போவேன். இதான் இப்போ கரண்டி இருக்க வச்சு சாமான் அவ்வளோ இந்த பஸ்ஸுன்ற கழிவுகள் தானே எல்லாம் அவ்வளோதான் கழிவு. பஸ் ஓடுற கண்டிஷனில் இருக்குது. பொடி தான் 14 வருஷம் செய்த பொடி தானே இப்போ திருப்பி சரி சரி ரீகண்டிஷன் ஆக போகிறோம். ஓகே ஓகே. நான் இப்போ எடுக்க போகிறது இந்த கூடு இந்த தட்டு தான் எடுக்க போகிறோம். இது தட்டும் இது மட்டும் இருக்கு. இதுதான் மிச்சம் எல்லாம் கம்ப்ளீட்டாக பூசாவே பொடி வைக்க போகிறோம். இப்போ நீ மாடல் பொடி வைக்கிறதாலும் வைப்போம். இப்போ புது மாடலில் வந்திருக்காங்க. அது நாங்கள் 63 எல்லாம் 63 உணர்ந்தாலும் இண்டி மாதிரி மாற்றி கொடுப்போம். எங்களுக்கு நிறைய கஸ்டமர் என்ன மாதிரி கேட்குன்னா அதே பிள்ளைங்களுக்கு நாங்கள் செய்து கொடுப்போம். கஸ்டமருக்காக நாங்கள் வேலை செய்கிறோம். இப்போ சின்ன வயதுலேருந்து இந்த வேலை தொழில் படிச்சிங்கன்னு சொன்னீங்களா? அப்போ எங்கே படிச்சிங்க இது? எனக்கு சின்னலேருந்து ஒரு ஆர்வம் ஒன்று இருந்தது. எங்களோட அத்தானோட நான் 1 வருஷம் வேலை செய்தேன். சொல்லப்போனால் நான் கராச்சி போடைகளே எனக்கு வேலை தெரியாது. நானே பழகித்தான் நானே வந்தேன். நான் நிறைய டைம் வேலை பழகினேன். எந்த முயற்சியிலே தான் இந்த வேலையை நான் பழகினேன். சின்னலேருந்து அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தபடியே எனக்கு அது ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும் உண்டு. இதை செய்தேன். எனக்கு இதால் எனக்கு இந்த இதுவும் இல்லை. இதால் எனக்கு நல்ல ஒரு திருப்தியான வேலை, கஸ்டமருக்கு திருப்தியாக வேலை செய்து கொடுக்குறேன். இல்லாட்டி 14 வருஷத்துக்கு அப்புறம் அங்கே நின்று வர மாட்டேங்க கஸ்டமர். இப்போ நான் செய்தபடியே அப்படியே என்னட்டே செய்வாங்க செய்ய வந்துருக்கேன். இதெல்லாம் முன்னுக்கு எல்லாம் பிரிஞ்சு கிடக்கணும். கட் பண்ணிக்கிங்க. இதெல்லாம் பிரிஞ்சு கிடக்கணும். என்ன இதெல்லாம் கழிவு தான்? இதெல்லாம் கழிவுகள் தான். இதெல்லாம் ஃபுல்லாக இனி மாற்றுறது. இப்போ என்ன சீட்டில் உட்காரலாமா? இருக்கலாம். செருப்புலாம் போட்டு போயிடலாம் தானே. நேற்று பங்களாதேஷில் ஒரு பஸ் ஒன்று பிறந்தது பார்த்தீங்களா வீடியோ? பார்க்கல. அப்போ அமேசான் என்ன வெளிக்கிட போகிறீங்களா? ஓடுற கண்டிஷனில் தான் இருக்குது பஸ். ஆனால் ரன்னிங் ஓடுற கண்டிஷன் தான். இப்போ நான் கழுவை கொண்டு போகிறேன். கழுவி போட்டு தான் வேலை செய்யணும். ஓகே ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கிளிநொச்சியில் நின்று கொடுக்குறோம். கிளிநொச்சியில் இது என்ன இடம்? இடத்துக்கு என்ன பேர்? ஆனந்தபுரம். பைரவலடி பைரவர் கோயிலடி. அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் பஸ் வேலைகள், வாகனம் பொடி வேலைகள் வந்து செய்யக்கூடியதாக இருக்கும். அன்னோட கதையை கேட்டிருப்பீங்க. என்னென்னு கேட்டால் அவருக்கு வந்து உழைக்கணுங்கிறத தாண்டி வேலையில் திருப்தி இருக்கணுங்கிறது தான் அவரோட எண்ணம். அந்த வகையில் நிறைய வேலை செய்து கொண்டிருக்கார். ஓகே, இன்னும் அவருக்கு கராஜெல்லாம் போய் பார்க்கலாம். நானே பெரிய டிரைவர் மைக்கத்தில் ஏறிட்டேன். என்ன எடுங்கப்பா, வில்லேஜில் தான் இப்போ இறங்க வேணும். கம்பி இது கிழிச்சிடப்போ. ஓகே, இதான் இந்த பஸ்ஸுன்ற நம்பரு? இந்த பஸ்ஸு தான், இது ஜி நம்பர் பஸ். அடுடா. ஓகே, இதெல்லாம் என்ன உங்களோட கராச்சி? இல்லை, பஸ்ஸில் சாமான் தான், கண்ணாடி, கழுவி பொருள். இது பஸ்ஸில் சீட்டு, இன்ஜின் பட்டி, இது பின்னக்குள்ள கழுவி பொருள். இதெல்லாம் என்ன விற்கலாமா? அதாவது இது வேறு பஸ்ஸில் நாங்கள் புது மாடலாக மாற்றியாச்சு, அதோட கழட்டி வச்சுருக்கோம். சரி சரியா. இதுக்கெல்லாம் இந்த பஸ்லேருந்து எடுக்கிற வில்லுத்தாடு வேலை, மெக்கானிக் வேலை உரிய சாமான் இதுக்குள்ள கிடக்கு. இதுகளில் கிடக்கு. அங்கே கிடக்கு சில்லடை துண்டு, கப்பதுகள். இங்கே தானே. இது என்ன சொல்கிறது? இது பஸ்ஸில் கப். இது பிரேக் லைன். பிரேக் லைன். இதில் ஒரு நல்ல மரமும் இருக்காக்கும் வேலை செய்கிறதுக்கு. என்னென்ன? ஓகே, இதில் என்ன எல்லா சுவாமியும் வழிபடுவீங்களோ? என்ன பொறுத்தமில்லை, எல்லா கடவுளும் ஒன்று தான் நான் கும்பிடுவேன். கடவுள் ஒன்று தான். நாங்களாம் என்னத்தை பிரித்து வச்சுருக்கோம் தவிர கடவுள் எல்லாம் ஒன்று தான். உள்ளுக்கு எல்லாம் வச்சுருக்கேன், எல்லாத்துக்கும் வச்சு கும்பிடுவோம். அதுதானே. இதுதான் எல்லாம் பிரிஞ்சு போன சாமான்லாம் இதில் தான் கிடக்குண்ணே. நீங்கள் பார்க்கலாம். அதில் இப்போ கம்ப்ளீட்டாக வேலை செய்த பஸ் ஒன்று இருக்குது. ஃபுல்லாக வேலை முடிச்சு நிற்கிற பஸ் உண்டு. ஓகே, அதை பார்க்கலாமா? பார்க்கலாமா? வாங்க போ.
ஃபுல்லாக அப்படியே செய்து ஸ்டிக்கர்லாம் அடித்து பெயிண்ட் செய்து வயரிங் செய்து எல்லாம் செய்து முடிச்சு விட்டுருக்கு பஸ். அடடா வாங்க போய் பார்ப்போம். இது என்ன பின் டயர் பின் டிவரஞ்சு பஸ்ஸில் டிவரஞ்சு. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அண்ணா வேலை செய்த ஒரு பஸ்ஸை வந்து பார்க்க போகிறோம். முழுமையாக வேலை செஞ்சுருக்கிறார். ஓகே, நான் இங்கே தான் நிற்கிறேன். இதுதான் இந்த பஸ். இதான் முழங்காவில் கிளிநொச்சி ஓடக்கூடிய இந்த பஸ். பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் எப்படி இருக்குது இந்த முன்னுக்கு வரலாம் பார்க்க. இதெல்லாம் நீங்கள் முழு வேலையும் நீங்கள் தான்? முழு வேலை நாங்கள் தான். பெயிண்ட்டும் ஸ்டிக்கரும் குழம்புல விட்டு செய்யணும். உள்ளுக்கு இருக்காரு. அப்படியே உள்ளுக்கு வாங்க. உள்ளுக்கு வந்தா சும்மா அந்த மாதிரி இருக்கு. என்னது இது ஃபுல்லாக செய்து பொடியெல்லாம் அடித்து கூடும் தட்டும் எடுத்து ஃபுல்லாக கம்ப்ளீட் நீ மாடல். நீ என்னென்னு சொன்னால் இது அப்படியே ஃபுல்லாக செய்து நாங்கள் இது எங்களோட அனுரா கொழும்பு ஸ்டிக்கர் அனுராட்ட அவர்கிட்ட கொடுத்து ஸ்டிக்கர் பெயிண்ட்டு அவரை விட தான் செய்தது. செய்து சீட்டெல்லாம் முடிவு பண்ணி ஒரு மாடல் மாதிரி சீட் செமி சீட்டில் ஒரு வித்தியாசமாக மாடல் பண்ணி சரி இதில் எல்லாம் ஃபுல்லாக டிஜே ஃபுல்லாக இதெல்லாம் டிஜே லைட்டுகள் கம்ப்ளீட்டாக டிஜே இந்த சைட் இதெல்லாம் அடிச்சு நீங்கள் இந்த இதெல்லாம் ஒரு வித்தியாசமாச்சு இருக்குது. இதெல்லாம் டிஃபரெண்டாக இந்த கஸ்டமர் கேட்ட மாதிரி நாங்கள் செய்து கொடுக்குறோம். பின்னுக்கெல்லாம் ஃபுல்லாக லைட் தான். முழுதும் லைட் தான். முழுது சைட்டுக்கு எல்லாம் கம்ப்ளீட்டாக லைட் தான் போட்டுருக்கு. இன்டோரை பாருங்க, இப்படி வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்காங்க எங்களை இந்த கதை பிடிக்கிட்டு இருந்தது. இப்போ பாருங்க அப்படி வேறு லெவலில் இருக்குது. எல்லாம் தெரியுது தானே. எல்லாம் வெளியில் அடித்த எல்லாம் பொலித்தீன். வெளியில் ஸ்டிக்கர் இல்லாது வெளியில் அடித்த ஃபுல்லாக பொடியில் அடிச்சுட்டு பொலித்தீன்லாம் நான் அடிச்சிருக்காது. சரி சரி ஸ்டிக்கர் அடிக்கிறதில்ல ஃபுல்லாக கிளியர் பொலித்தீன்லாம் அடிச்சு விட்றேன். அடிச்சு விட்டா பொடிக்கும் பாதுகாப்பு தான். பொடிக்கும் பாதுகாப்பு. ஃபுல்லாக 500 தான் ஃபுல்லாக இந்த பொடியை பண்ண ஸ்டிக்கர் அது சரி ஓகே ஓகே. இப்போ இதுக்கு இந்த மாடல் வார இல்லை இன்ஜின் பட்டி எல்லாம். சரி சரி. இது ரப்பர் பட்டி வாரது. நாங்கள் இப்போ நீ மாடல் பட்டி மாற்றி வச்சுருக்கோம். ஓகே ஓகே. முன்னாடி டேஷ்போர்ட்லாம் மாற்றி இப்போ நீ மாடல் வாகனத்துக்கு செய்த மாதிரி செய்து வச்சுருக்கோம். இந்த லைட்டுகள் இருக்குது. பார்க்க போகிறீங்களா? ஓ லைட்டு லைட்டெல்லாம் சும்மா வேறு லெவலில் இருக்குது பார்க்க. பகலில் இப்படி இருக்கண்டா நைட்டுக்கு இதை விட தூக்கலாக இருக்கும். வேணே பஸ்ஸுக்கு பின்னுக்கெல்லாமே கொடுத்து ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சியில் இருக்கிற அந்த அண்ணா செய்த இந்த புது பஸ்ஸுக்குள்ளே தான் நிற்கிறேன். ஸோ என்ன வாங்கி இருக்குன்னு பாருங்கள். பஸ்ஸை பார்த்த உடனே இதில் ஒரு போகணும் போல தோணுது. அந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது பார்க்க. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. என்னென்ன கண்ணாடி இதெல்லாம் கண்ணாடி எல்லாம் கண்ணாடி மேலே விட்டு இதெல்லாம் ஃபுல்லாக கண்ணாடி. அது ஒரு ரூம் மாதிரி எங்களோட புக்குகள் வைக்கிறதுக்கு வாகனத்தில் சாமான்கள் வைக்கக்கூடிய புக்குகள் வைக்கலாம். முக்கியமான இது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு அலுமாரி இருக்குது. முழுதும் வீட்டு அலுமாரி மாதிரி முழுதும் அலுமாரி. அடுத்தது வைக்கிறதுக்கு சுற்றி வேறு அதுதான். அதுதானே மற்ற செட்டெல்லாம் டிஜே தான் போட்டிக்கிறாங்க. வா உங்களுக்கு லைட்டில் போட்டுருந்தா ஊரெல்லாம் போட்டாச்சு. இதெல்லாம் கூட இப்போ வரும். எப்படி இருக்குது வேற லெவலில் இருக்கண்ணே பார்க்க. பின்னுக்கெல்லாம் சும்மா பார்த்தா நைஸ் லுக்காக இருக்குது. முழங்காவில் கிளிநொச்சி. இங்கே இதுக்குள்ள ஒரு சில்வர் ஏணி ஒன்று வச்சுருக்குறாங்க. சைட் கிளாஸும் சும்மா அந்த மாதிரி இருக்குங்க பாருங்க. கண்ணாடியெல்லாம் பெரிய பஸ்ஸுக்கு போடுற அந்த மாடல் என்ன பெரிய பஸ்ஸுக்கு போடுற அந்த இது சைட் கிளாஸ் எல்லாம் கரண்டில் திரும்புறாரு.
எல்லாம் கரண்ட் சம்மந்தமாக தான் அந்த கண்ணாடியெல்லாம் திரும்பும். அட அந்த ரிமோட் சிஸ்டம் ரிமோட் ரிமோட்டில் ஓகே ஓகே. மாறி என்ன மாறி கண் துணை பின்னால் என்ன இது டிக்கி இல்லாத மாடல். நான் டிக்கி அடித்து செய்திருக்கேன். நீங்கள் செய்திருக்கு ஓகே ஓகே. இதுக்கு டிக்கி வார இல்லை. இது மாடல் பண்ணி செய்திருக்கு. சரி 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 ஓகே. கதவெல்லாம் டோல்வின் கதவுமே தான் சாத்துப்படுது. அடித்து சாத்துதல் இல்லை, சிம்பிளாக கதவெல்லாம் சும்மா. கிளிநொச்சி வெயிலண்டா பார்க்க மாட்டேங்கிறான் இந்த மாதிரி. ஓகே ஓகே மக்களே, இப்போ நிறைய நாங்கள் கிளிநொச்சியில் இருக்க நிறைய விஷயங்கள் நாங்கள் காணொலியாக காட்சிப்படுத்தி கொண்டிருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பழமை அந்த இடத்துக்கு வரும்போது பஸ் அழகழகான பஸ் இந்த இடத்துல நின்று போகும். அப்போ என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் தான் இன்றைக்கி வந்து கேட்டால் பார்த்தா ஆள் கடும் வேலைக்காரர் தான் போல். 14 வயசில் வேலையை ஆரம்பித்தாரேன். இப்போ கடுமையான வேலை நடந்து கொண்டிருக்குது. ஸோ இப்போ பஸ்ஸும் பார்த்துருப்பீங்க. அடிக்கடி இந்த இடத்துல இப்படி பஸ் புதிய பஸ்லாம் செய்து போகிறது யாருக்காச்சும் இந்த இடம் தேவைப்படலாம். மற்றது பஸ் மட்டுமென்று இல்லை, எந்த ஒரு வாகனத்துக்கும் பொடி வேலைகளுக்கு வேறு லெவலில் செய்து கொடுக்குறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்று மற்றொரு காணொலி சந்திக்க வரேன். நன்றி, வணக்கம்.